கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் கூட்டத்தையே கொஞ்சம் குறைச்சி பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் 100 பேர் அப்படின்லாம் கொண்டாந்தோம். ஏன்னா நமக்கு கூட்டத்தை தாண்டி என்ன சொல்ல வர்றோம், என்னது நோக்கம், எதுக்காக பிரயாணிக்கிறோம், எதை எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 10 இடத்துல நம்ம உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளை சந்திக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கப்படணும். அப்போ அதிக க்ரௌடில் ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறதோட அதை பிரித்து கூட ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் அதை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்மியான செயல் வடிவத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். அதுக்காக தான் இந்த 100 பேர் செயல் வடிவத்தையே கொண்டு வந்தோம். இந்த 100 பேருக்குள்ள ஒரு செயல் வடிவம் பண்ணும்போது ஒரு ஃபோக்கஸாக வேலை செய்யறதுக்கு, நீங்கள் பொதுவாக பிரபஞ்சம் சொன்னாலும் குரு சொன்னாலும் நீங்கள் படைத்த சிவனே சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா இயல்பு அது நீங்கள் எப்படியா தீட்சை கொடுத்துருங்க, நீங்கள் ஏதாவது எனக்கு ஒன்று கொடுத்துருங்க அப்படிங்கிறது உங்களோட கூட பிறந்த ஒரு இயல்பு. அது ஒரு உங்களுடைய ஒரு குணம் அது. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு குருநாதர் தான். உங்களுக்கு ஆல்ரெடி 20 குருநாதர், நான் 21 22ங்கிறது யாருக்கு தெரியல. அடுத்தது இன்னமும் இந்த இது முடிச்சுட்டு கூட அடுத்தது இன்னும் எத்தனை குருநாதரை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அது ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு குருநாதர் யார் வேணாலும் இருக்கலாம். நான் எப்படியோ இறைவனை அடையணும். எந்த குருநாதர் இருந்தானா, எத்தனை குருநாதர் போனானா, எந்த கலையை நான் போய் செய்தானா, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு குருவோ கலையோ பிரச்சனை இல்லை. நான் இறைவனை போய் அடையணும். எந்த வடிவத்திலேயாவது நான் போய் இறைவனை போய் அடையணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு 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 செயலாக இருக்கு. ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கப்படுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது ஒரு விதமாக நம்ம மக்களை குறை சொல்கிற மாதிரியோ இல்லை உங்களை ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இல்லை. அது ஒரு இயல்பாக நம்மளால் அதை கரெக்டாக யோசித்து அதை பண்ணிட முடியாது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் யோசிக்கிறது எப்படி யோசிப்போம்னா, ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மளுடைய குடும்பத்துக்கோ நம்மளுடைய இந்த லைஃப்க்கோ ஒரு மாற்றம் கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த துன்பத்திலேருந்து விடுபட்டுற மாட்டோமா, ஏதாவது ஒரு வடிவத்தில் எங்கேயாவது ஒரு ரூபத்தில் இறைத்தன்மைக்குள்ள அந்த இறை செயலுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கிற மாட்டோமாங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேடுதலாக இருக்கு. இந்த பிரபஞ்சம் ரொம்ப கிளியரா ஒரு மனிதனை வழிநடத்தும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய செயலா நினைக்கிறேன். ராமகிருஷ்ணர் பல நகரங்களுக்குள்ள அந்த அவருடைய வாழ்க்கையிலிருந்து அங்க ஒரு நகரத்துக்கு போய் காளி கோயில்ல ஒரு பூஜை பண்றவரா தன்னுடைய பணியை தொடங்கும் போது கூட, இன்னொரு பக்கம் விவேகானந்தர் பல குருமார்களை பல செயல்களுக்குள்ள தேடப்பட்டாலும், அவருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் எவ்வளவோ செயல் வடிவத்துக்குள்ள விவேகானந்தர் தேடப்பட்டாலும், ஒரு பர்ஃபெக்டா உனக்கான குரு யாரு, உனக்கான ஆள் யாரு, நீ நினைக்கிறத நீ தேடுறத உன்னை செயல் வடிவமா மாற்ற போறது யாரு. பல நாள் பல்வேறுபட்ட வடிவத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு வளர்ப்புறை நிலவு மாதிரி தேடுறான் தன்னுடைய வாழ்க்கையில. இந்த குரு தான் என்னுடைய பெஸ்ட் குரு, இவர்கிட்ட இருந்து இந்த கலையை கத்துக்கிட்டு நான் பெருசா வருவேன் அப்படின்னு ஒருத்தன் தேடுறான். அடுத்தது 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 அடுத்தது. ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துல ஒரு பௌர்ணமி நிலவு மாதிரி உனக்கான ஆள் யாரு அப்படிங்கிறத, அந்த பௌர்ணமி நிலவு தான் ஒரு நிலையான குருன்னு அர்த்தம். அதுதான் முழுமைன்னு அர்த்தம். அப்ப விவேகானந்தர் எங்கெங்கெல்லாம் தேடப்பட்டிருந்தாலும் அந்த பௌர்ணமி நிலவா ராமகிருஷ்ணரை காட்டப்பட்டுச்சு. இந்த பௌர்ணமி நிலவு தான் உனக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துற போகுது அப்படின்னு இருக்கும்போது கூட, விவேகானந்தருடைய தாட்டு, விவேகானந்தருடைய செயல் கூட, இதுதான் ஒரிஜினல் குரு, இவரை வச்சுதான் நம்ம தன்னை உணர போறோம், நம்மளே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்க போறோம், நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத உருவாக்கிக்க போறதுக்கு, நாமளே தெரிஞ்சுக்க போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எங்க இருந்துன்னா ராமகிருஷ்ணர் மூலியமா தான் பிரபஞ்சம் இந்த பெரிய இந்த வடிவத்தை அமைச்சிருக்குங்கிறத அவருக்கே தெரியல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அதை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றார். அந்த மாதிரி தான் உங்க லைஃபுக்குள்ள அருகாமையிலே ஒரு செயல் வடிவம் இருந்தாலும்
உங்களோடைய பயணிக்கிற மாதிரி ஒரு செயல் வடிவம் இருந்தாலும் உங்களால் அதை துல்லியமாக அதை உணர்ந்துட முடியாது, பிடிச்சிட முடியாது. அது ரொம்ப முக்கியம். இந்த இறை வடிவத்தை, இந்த தியானத்துக்குள்ள ஒரே ஒரு செயல் வடிவத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது என்னன்னா, இந்த உலகம் முழுக்க வேதம், மந்திரம், யாகங்கள், பூஜைகள் எல்லாமே ஒரு இறை வழிபாடுக்குள்ள. இந்தியாவை பொறுத்தளவுக்கு 140 கோடி பேத்துல பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வழிபாட்டு முறையில தான் இருக்கிறாங்க, வழிபாட்டு செயல்ல தான் இருக்கிறாங்க. ஆனால் இறைவனை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய கிராமங்கள்ல நான் வளரப்பட்ட போது, நான் இருக்கப்பட்ட போது என் தாயார் மிகப்பெரிய கனவு கண்டாங்க. என் தாயாருடைய லட்சியம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி என் மகனும் ஒரு மதிக்கத்தக்க, பிறர் மதிக்கத்தக்கிறதுக்கு மாதிரி, படிப்புலையோ இதுலையோ கிடையாது, பிறர் மதிக்கிற மாதிரி, பிறர்கள் உங்க பையனா அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை என் காது வழியா கேட்டுருவனா, அந்த செயல் நடந்துருமா அப்படின்னு என் தாயாரெல்லாம் எத்தனையோ முறை ஏங்கி இருக்கிறாங்க. அதுக்கான சந்தர்ப்பத்தை ஒரு முறை கூட நான்லாம் சிறு வயதிலிருந்து கொடுத்ததே கிடையாது. என் தாயார் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட கூட கடைசி ஒரு, அவங்க தவறி போறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுகள் என்னோட இருந்தாங்க. அப்ப அந்த 3 ஆண்டுகள் இருந்த போது கூட அவங்க நிறைய என்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே என்னால மாத்திக்க முடியல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னோட லைஃபை வந்து அமைச்சுக்க முடியல, அவங்க ஒன்னு எதிர்பார்த்ததை என்னால நிச்சயமா கொடுக்க முடியல. அது மிகப்பெரிய வருத்தமாகவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் இருந்துச்சு. அப்ப அந்த செயல், அந்த வடிவம்லாம் அவங்க ஒரு நாள் மறைஞ்சிட்டாங்க. இப்ப எனக்கு இந்த தியானமா வரும்போது என் தாயார் என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்களோ இந்த தியான வடிவம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய கிளர்ச்சியையும் ஏற்படுத்திருச்சு. அப்ப இப்போ ஒரு மாற்றத்துக்குள்ள நான் நிற்கும் போது இதை பார்க்கறதுக்கு என்னோட தாயார் இல்லை. அதுதான் பெரிய ஒரு செயல் வடிவம். ஒருவேளை என் தாய் பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தாய் பண்ண முடியாத ஒரு செயலை, ஒரு ரோலை கடவுள் செய்யறாங்க. இந்த கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்க, கண்ணை திறந்து உட்கார்ந்துருக்க, இந்த தியானம் செய்யறதுங்கிறத, இந்த தியானத்தினாலதான் இந்த இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்குங்கிறத என் தாயாரும் கூட உணர்ந்திருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலர் வாழ்க்கை மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை. என் தாயார் கடைசியா ஒரு 4வது ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜில் கேன்சர் பேஷண்டா கைவிடப்பட்ட போது, அவங்க கிராமத்துக்கு, நான் வந்து டவுன்ல, தஞ்சாவூர் டவுன்ல குடியிருந்த போது அவங்க கிராமத்துக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. மருத்துவம் பார்க்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் அவங்கள, இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது, பார்க்க கூடாதுன்னு நான் போய் பார்க்கறதே கிடையாது. கூட எங்களுடைய சகோதரி பார்த்துக்கிட்டாங்க, என்னுடைய மனைவி பார்த்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு செயல்ல அவங்க இருக்கும்போது நான் பார்க்கவே இல்லை. நான் அதிகமாக பார்த்தது ராகவேந்திரரை பார்த்தேன். ராகவேந்திரர் தவம் பண்ண அந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பேன். என் தாயார் கடைசி உயிர் பிரிகிற ஸ்டேஜில் கூட நான் விரதம் இருந்து மந்திராலயத்துக்கு போனேன். மந்திராலயத்துல தான் நான் போய் உட்கார்ந்து இருந்தேன், வந்து என் தாயார் பக்கத்துலயோ அருகில நான் போய் உட்காரல. அப்ப அந்த ஸ்டேஜில் கூட என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு செயல் வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபத்துல எங்க அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டேனா, ஏதாவது ஒரு ரூபத்துல மாற்றம் அடைஞ்சிட, நம்ம கொடுத்துட முடியாதா நம்மளால அப்படிங்கிறத நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அப்ப திருப்பியும் நான் அங்கிருந்து மந்திராலயத்திலிருந்து வந்து ஊர்ல இருந்து நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு உன் தாயாரை வந்து கடைசியா பாருன்னு சொல்லும்போது, எனக்கும் என் தாயாருக்கு இருக்கிற தூரம் வெறும் 20 மைல் தான். அந்த 20 மைல் தூரத்தை நான் போய் பார்க்க மறுத்துட்டேன். ஏன்னா என் தாயை நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்க்கறதுக்கான விருப்பம் இல்லை. எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, எனக்குள்ள ஒரு பயம், நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவங்களை பார்க்க கூடாது. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் நம்ம சொல்லிட முடியாது. நான் என்ன செஞ்சுட்டேன், என்னை பெற்ற என் தாய்க்கு நான் என்ன செஞ்சு கொடுத்துட்டேன், அந்த குற்ற உணர்ச்சியில நான் இருக்கப்பட்டேன். அப்ப என் தாய் கடைசியா பிரிஞ்சுட்டாங்க. உயிர் பிரிஞ்சு கூட நான் போகல. உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போறேன். தனியா ஒரு வீட்டில தான் இருந்தேன். ஃபேமிலி எல்லாம் அங்க போயிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னது போது கூட நான் என் வீட்டில இருந்து எனக்கு தொலைபேசி வந்து அடுத்த நாள் காலையில போறேன். என்கிட்ட இருந்த பணம் வந்து வெறும் 650 ரூபா தான் இருந்துச்சு. அப்ப என் சகோதரரும் எனக்கும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்யறதுக்கு 22,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அப்ப இந்த ஊர்ல கிராமங்கள்ல இருக்கிற எல்லா பேரும் என்னன்னா, இந்த தாயோடைய செயலை கூட இந்த பசங்க எப்படி செஞ்சிட போறாங்க. அப்ப எங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன பேக்கப் இருக்கு, எனக்கு எந்த பேக்கப்புமே கிடையாது, எந்த செயலுமே கிடையாது. வெறும் 650 ரூபாயை வச்சு
ஒரு செயலை எப்படி செய்யற போறேன்னா, உறவினர்களா வந்தவங்க என் தாய்க்கு அழுததோட இவன் எப்படி அந்த தாய்க்கும் அண்ணனுக்கும் இவனுக்கும் ஒரு ஷேர்ல இந்த தாயோட காரியத்தை முடிக்கணும், இந்த ஷேரை எப்படி கொடுக்க போறான், என்ன செய்ய போறான் அப்படிங்கிற அவங்களோட பார்வை, அவங்களுடைய செயல் வடிவம் என்னை ரொம்ப காயப்படுத்துனுச்சு. ஒரு 10 நிமிஷம் என் தாயாருடைய உடலை பார்த்துட்டு 15வது நிமிஷம் போன் எடுத்துட்டு போய் என் நண்பர்கள்ட்ட 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் என் தாயார் தவறிட்டாங்க, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு நான் போன்ல ஒரு பக்கம் நண்பர்கள்ட்ட போராடினேன். அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துல இருந்து ஒரு மகனா எதையுமே செய்ய முடியாம தட்டு தடுமாறி போராடி அவங்களுடைய இறுதி செயலை முடிச்சோம். அப்ப உறவினர்களால பலவீனமாக பயங்கரமான காயத்தையும் பெரிய வேதனைகளையும் பெரிய நரகத்தையும் அனுபவிச்சோம். அப்ப எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சி, எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு வலி என்னன்னா, ஒரு 10 மாசம் சுமந்து இருக்கும் போது எத்தனை நாள் என் தாய் என் வயத்துல அவர் வயத்துல நான் இருக்கும்போது என்னென்னலாம் நினைச்சிருப்பா, என்னென்னலாம் அவ ஃபீல் பண்ணிருப்பா. இதை ஒரு சராசரி ஒரு சாதாரண மனுஷனா ஒரு பெத்த தாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்களுடைய காரியத்தை செய்ய முடியாத ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிறனே. அப்போ ஒரு லட்சியம், ஒரு கனவு, எல்லா வேலையும் செய்யறேன், ஆனால் பணம் வர மாட்டேது. 24 மணி நேரமும் உழைக்கிற, பொறுப்பு இல்லாதவனா ரோட்ல சுத்தல, அவ்வளோ உழைக்கிறான், ஆனா அந்த கையில பணத்தை பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் துரதிர்ஷ்டம், அதுதான் கஷ்டமான சூழ்நிலை. அப்ப நமக்கு அது கருமான்னு தெரியாது. எவனாவது கருமான்னு சொல்லியிருந்தானா குறவால கடிச்சு வச்சிருப்பேன். அப்ப தெரியாது நமக்கு இந்த மாதிரி கருமா, மாயை, இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவில், ஜீவசமாதி, இந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று அழுவுறது, மண்டிட்டு அழுவுறது, இல்லைன்னா வானத்தை பார்த்துட்டு அழுவுறது, இல்லைன்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கும் போதே கீழே பாய விரிச்சு படுத்துக்கிட்டு எவனாவது வந்துருவானா ஜன்னலை திறந்து பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருந்த காலகட்டம். அதற்கப்புறம் இந்த தியானத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, என் லைஃபுக்குள்ள ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கான், இப்படித்தான் செயல்பட்டேன், இப்படித்தான் வாழ்ந்தேன். உறவினர்களால ஏறத்தாழ என் தாயோடைய சொந்தமாக சொல்லக்கூடிய இரத்த சொந்தமாக ஒரு 350 பேருக்கு மேல இருப்பாங்க. என் தகப்பனாரோட சொந்தமாக ஒரு 300 பேருக்கு மேல இருப்பாங்க. பெரிய குடும்பம். என் கிராமத்துக்குள்ள 600-700 வீடுகளுக்கும் உறவா தான் நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு என் கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட 600 வீட்டுக்கும் தகவல் போயிடும். ஒரு செய்தித்தாள்ல ஹெட்டிங்ல நியூஸ் வர்றது கூட தாமதமாயிரும். என் ஊர்ல கீழே ஒரு டம்ளர் விழுந்தா கூட 100வது வீட்டுக்கு கேட்டுரும், இங்க ஒரு டம்ளர் விழுந்துருச்சாம்ல அப்படின்ருவாங்க. அந்த மாதிரி ஸ்பீடா சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல வளரப்பட்டவன். அப்படி ஒரு சூழல்ல இருக்கப்பட்டவனுக்கு இந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய செயல் வடிவத்தினால எமக்கு ஒரு தியானம் கிடைச்சிச்சு. அந்த தியானம் கிடைக்கும் போது பூஜை, மந்திரம், இந்த யாகம்லாம் கடவுளை அடையணும்னு ட்ரை பண்ணுவோம்ல, அதுல எல்லாம் பண்ண முடியாத, அதுல எல்லாம் சாதிக்க முடியாத, நான் போகாத கோவில் கிடையாது, நான் நடக்காத தூரம் கிடையாது, நான் அழுகாத நாட்கள் கிடையாது. என்னெல்லாம் அழுகுறதுன்னே ஒரு கோல்டு மெடல் கொடுக்கணும்னா எனக்கு தான் நீங்க கொடுக்கணும். அவ்வளோ நாட்கள் நான் அழுதுருக்கிறேன். நான் நடக்கிற தூரங்கள், எவ்வளவு தூரம் நடப்போமோ அவ்வளோ தூரம் நடந்துகிட்டே இருப்பேன். தஞ்சாவூர்ல மன்னர் காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா யாரா அதிகமா நடந்திருப்பானா நான் தான் நடந்திருப்பேன். அதே மாதிரி நான் வேலை செஞ்ச ஊர்ல சென்னையில யாரா அதிகமா எல்லா தெருவுக்கும் நடந்திருப்பான். பலசரவாக்கத்துல இருந்து, KK நகர்ல இருந்து, வடபழனில இருந்து, டி நகர்ல இருந்து, கோடம்பாக்கத்துல இருந்து, அண்ணா நகர்ல இருந்து, இந்த பகுதி ஃபுல்லா எவன்டா அதிகமா நடந்திருப்பானா நான் தான் நடந்திருப்பேன். ஏன்னா நடந்துகிட்டே இருப்பேன். அந்த ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அப்படி ஒரு போராட்ட களத்துக்குள்ள இருந்து வந்தவன். இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த தியானத்துக்குள்ள நடக்கிறது என்ன நடக்குது, ஒரு சயின்ஸா ஒரு அறிவியலா உங்களுக்கும் எல்லாருக்கும் தான். நம்ம எதிரில் ஒரு கோவில் இருக்கு, ஒரு உருவம் இருக்கு, நமக்கு பிடிச்ச ஆதிசங்கரர், நிறைய குருமார்கள் உருவாக்கிய மந்திரங்கள், வேதங்கள் எல்லாமே இருக்கு. யாகம் பண்றோம், எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு போறோம், மாலை வாங்கிட்டு போறோம், தேங்காய் வாங்கிட்டு போறோம், நட்சத்திரம் சொல்றோம், மீனராசி, ரேவதி நட்சத்திரம், இந்த மாதிரி சொல்றோம். பையனுக்கு பிறந்த நாள், பொண்ணுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள், எல்லா செயலும் செய்யறோம். போய் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போறோம், 5 வேளை இஸ்லாமியர்ல தொழுகிறாங்க, எல்லா வழிபாடும் இருக்கு. ஆனா எல்லா செயலையும் தாண்டி அந்த கோள்கள் படி ஒரு செயல் நடக்குது. அந்த கோள்கள் படி தான் நம்மளுடைய வாழ்க்கைகள் இருக்கிறது. அந்த செயல் வடிவத்துக்குள்ள இருந்துதான் ஒரு வடிவங்களா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இறை தத்துவத்துக்குள்ள இதை நம்மளால உள்ள போய் டெப்தா புரிய முடியல. நம்ம இதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா,
உடலுக்குள்ள இந்த சுவாசம் வழியாக உள்ள போகும்போது உடல் மாற்றம் அடையுது. அப்ப உடல் மாற்றம் அடையும் போது உடல்ல சில நரம்புகள், சில இடங்கள், சில பகுதிகள் விழிக்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு வெளிச்சம், அவனுடைய தாட், அவனுடைய செயல், அவனுடைய வடிவம் எல்லாம் மாறுது. அப்ப பவர்ஃபுல்லான மந்திரம், வேதம் இதெல்லாம் தாண்டி கண்ணை மூடிக்கிட்டோ கண்ணை திறந்தோ உட்கார்ந்து ஒருத்தர் தியானம் பண்ணும்போது உடலுக்குள்ள ஏற்படுகிற மாற்றத்தை வச்சே ஒருத்தன் கடவுளை அறியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் கடவுளை அறியறதுக்கான டூல் எங்க இருக்கு? தன்னை உணர்றதுக்கான டூல் எங்க இருக்குன்னா உனக்குள்ளதான் இருக்கு, உன்னுடைய முயற்சியில தான் இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய சேஞ்ச காடுகள்லையும் மலைகள்லையும் ஏறத்தாழ 1500க்கு மேற்பட்ட பசுமாடுகள் வளரப்பட்ட வீட்டுல ஒத்த பொண்ணா செல்லமா ஏறத்தாழ 2000-3000 மூட்டை நெல் அறுக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒத்த பொண்ணா பிறந்தவங்க எங்க அம்மா. அந்த தாய் இறக்கும் போது அவங்களுக்கு மகனாக பிறந்தவன் அவங்க காரியத்தை செய்யறதுக்கு காசு இல்லாம இருந்திருக்காங்க. நான் ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருந்து வந்து, ஆனா அறியறதுக்கு, தன்னை மாறுறதுக்கு, தன்னை வேற வடிவத்துக்குள்ள மாத்துறதுக்கான வாய்ப்புகள் மனித சமூகத்துக்குள்ள எந்த புத்தகத்துக்குள்ளேயோ எந்த செயல் வடிவத்துக்குள்ளே இல்லை. நிறைய அறிஞர்கள் நிறைய செயலாக்கங்கள் சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பார்க்குக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு மனிதன் மாறுறது, கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு, தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, தன்னை சுத்தி இருக்கிற சூழலை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. குருனா என்ன, தியானம்னா என்ன, இந்த கலை வாழ்க வளமுடன் ஒரு கலை இருக்கு, கிரியான்னு ஒரு கலை இருக்கு, மகாவதர் பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு இவங்கெல்லாம்? இவங்க 2 பேருக்கும் என்ன டைமண்ட்ஸ்? கிரியான்னா என்ன கலை, வாழ்க வளமுடன்னா என்ன கலை? இந்த 2 கலையையும் 6 மாசம் அந்த கலை, 6 மாசம் இந்த கலை, இது 2ஐயும் மாத்தி மாத்தி பண்ணுனா ஒருவேளை நம்ம மகாவதர் பாபாவா மாறுவோமா, இல்ல வேதாத்திரி மகரிஷியா மாறுவோமா, இல்ல நாமளா மாறி நிற்போமா? இதெல்லாம் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு எங்க உருவாகும் அப்படின்னா, உனக்குள்ள இருந்து உன் உடல்ல இருக்கிற பருவ மாற்றத்துல தான் நீ ஒரு செயலை செஞ்சுக்க முடியும். எத்தனையோ பேர் தியானம் பண்ணி இன்னமும் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க. 22 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் தவம் செய்யறவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவங்கள்ட்ட எந்த சேஞ்சையும் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க காலையில இருந்து தியானம் பண்றாங்க, மத்தியானம் பண்றாங்க, சாயந்தரம் பண்றாங்க. அவங்க சும்மா நடந்து போகும்போதெல்லாம் ஒரு மந்திரத்தை எடுத்து ஒரு நமக்கு தெரியாத மொழியில சொல்றாங்க, நான் ஜாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கையில பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு துளசி மாலையை வச்சுக்கிட்டு அதை வேற ஏதோ ஒன்று மணியை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யறாங்க. அவங்க நடவடிக்கையில மாற்றம் இருக்கா? இல்ல. அவங்க செயல்பாடுல மாற்றம் இருக்கா? இல்ல. அவங்க எண்ணத்துல மாற்றம் இருக்கா? இல்ல. அவங்க குரு யாருன்னு முழுமையா தெரியுமா? தெரியாது. இன்ன வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நான் சொல்லிடுறேன், எத்தனையோ ஸ்டூடெண்ட் இந்த வாழ்க வளமுடன் போயிருப்பாங்க. இந்த மலையை பத்தி யாராவது ஒருத்தர் ஒரு புள்ளி விவரமா ஒரு 20 நிமிஷம் இதே இடத்துல பேசுங்க. நீங்க இந்த வாழ்க வளமுடனுக்கு இந்த ஆசிரமத்துக்கு இத்தனை முறை வந்தீங்கல்ல, இத்தனை முறை செஞ்சிருக்கீங்கல்ல, எத்தனை முறை மகரிஷி இருக்கும் போது நீங்க உட்கார்ந்து பேசியிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இந்த மலை என்ன, இந்த ஆழியாறுல இருக்கிற இந்த மலை என்ன, இது ஒரு காடா, இந்த ஒரு மலை என்ன, இது என்ன கல் மலையா? இந்த மலைக்கும் அவர் உட்கார்ந்து இருந்தாரே அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த இடத்துக்கும் இந்த மலைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த மலைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த செயலை பல ஆண்டுகளா நீங்க தவம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறீங்கல்ல, என்ன மாதிரி உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி இருக்கு? ஏன் ஏற்படல அப்படின்னா, ஒரு மனிதன் உடலை சரியா பயன்படுத்தி ஒரு கலை, என்னுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தரோட புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்புறம், தொடங்க பண்ணதுக்கு அப்புறம், ஒரு சாதாரணமா தியானம் தொடங்கும் போது சில நரம்புகள் விழிக்கும் போது, நரம்பு விழிக்குதுன்னா அந்த இடத்துக்குள்ள ஒரு கேரக்டரே மாறுது, ஒரு செயல் வடிவமே மாறுது, தாட்டே மாறுது. காலையில எப்படா விடியும் தவம் பண்றதுக்குன்னு காத்திருந்த காலம்லாம் ஒரு காலம். ஏன்னா இரைச்சல் நிறைந்த ஒரு கிராமத்துல பிறந்தவன், இரைச்சல் நிறைந்த வீட்டுல பிறந்தவன். காலையில எங்க வீட்டுல அலாரம் அடிக்காது, குண்டான போட்டு உடைப்பாங்க, சேசுக்காவை போட்டு உடைப்பாங்க, சொம்ப போட்டு உடைப்பாங்க. இதுதான் எங்களுக்கு அலாரம். எங்களுக்கு சுப்பிரபாதம் கேட்காது. எங்க மாமியா கத்துறது, மாமனார் கத்துறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கத்துறது, இதுதான் சுப்பிரபாதம். நாங்க பிளசண்டா பாக்குறது விளக்கம், ஒரு சாணியை கரைச்சி கீழே ஊத்துறது, இதுதான் காலைல எந்திரிச்சோன்னா கண்ணு முடிச்சு பாக்குறது.
இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள ஒருத்தன் ஒரு தெய்வீகமான தன்னை உணரணும், கடவுள் நிலையை உணரணும், கடவுள் யாருன்னு அறியறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப ஒரு செயல் அந்த நரம்பு விழிக்கும் போது ஒரு மனிதனுக்குள்ள பருவ மாற்றம் ஏற்படுது.